ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் கேப்சா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும். ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள், சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு அமேசானில் ஃபோன் அதாவது பே அக்கௌண்ட்டில் இருக்கிறத எப்படி எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஒரு 300 ரூபாய் இருக்குது லைவ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். அதில் வந்து அதாவது அவங்க சர்வே எடுக்கிறதுக்கு வந்து ஆன்சர் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து பணமாகவோ இல்லை அமேசானில் கிஃப்ட் கார்டாவோ வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் சரி ட்ரை பண்ணால் கேஒய்சி இதுலேயுமே கேஒய்சி எடுக்குன்னாங்க. ஸோ இதில் என்ன மெயினாக கேட்டாங்க கேஒய்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாங்க. ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணணும். நானும் சரி அப்படின்ட்டு ஆதார் கார்டு நம்பரை வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆதார் கார்டு வெரிஃபை இப்போ வந்து நம்ம வந்து பேன் கார்டை தான் அதில் வெரிஃபை ஆல்ரெடி நான் பேன் கார்டு நம்பர் வந்து கொடுத்துட்டேன் இதில். ஸோ அதனால் வந்து எனக்கு பேன் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்து ஆதார் நம்பர் வெரிஃபை பண்ணணும். அதனால் ஆதார் நம்பரை கொடுத்தேன். இது 2 தான் மெயினாக கேஒய்சியில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் உங்களுக்கு நான் வந்து இந்த போடுறேன் இந்த வீடியோவை. ஸோ இதில் முக்கியமான டீட்டெயில்னால் ஆதார் பேனு 2மே இம்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்க. நான் 2மே கொடுத்துட்டேன். ஸோ ஆதார் கொடுத்த பிறகு ஆதாருக்கு பேனுக்கு கொடுத்தோன்னே பேனுக்கு ஒரு ஓடிபி கேட்டுச்சு, அதையும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஆதார் கொடுத்தோடனே ஆதாருக்கு ஒரு ஓடிபி கேட்குது, அதையும் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு ஸோ இது வந்து கேஒய்சி அமேசானுக்கு மட்டும்தான் இது வந்து இப்படி வரும். நம்ம மைவி3யில் வந்து எப்படி வரும்னு தெரியல. ஆனால் கேஒய்சி அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு வந்து இந்த கேஒய்சி அப்ளை பண்ணுறது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு தான் இதை போடுறேன். வெரிஃபை ஆதார்னு வந்துருச்சு எனக்கு இதில். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆதார் வெரிஃபைடு. அப்புறம் வந்து இதில் என்ன டீட்டெயில் கேட்டுச்சுன்னா, நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஹோம் மேக்கரா அப்படின்னு கேட்குது. ஹோம் மேக்கர் கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கேட்டிருக்கோம் ஒரிஜினல் பேன் கார்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். 3 கண்டிஷனுக்குமே அமேசானில் ஓகே கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன கேட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன லாங்குவேஜில் இதில் வந்து வீடியோ வரும் போகல. வீடியோ வந்து ஆனால் இதில் மைவி3யில் வீடியோ வருமா என்னன்னு தெரியல. இதில் வந்து வீடியோ கால் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வரும். அவங்க வந்து நம்மகிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க போல், அதை வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் எனக்கு நெட்டு ஓவர்லோட் ஆனதுனால என்னால் இதில் வந்து அதுக்கு மேலே போக முடியலை. ஸோ நானுமேவும் இதை 2 நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் திருப்பி சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ இதே மாதிரி தான் ஒருவேளை மைவி3யில் கேட்டாலும் கேட்கலாம். பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து அட்ரஸ் கொடுத்து டீட்டெயிலாம் கொடுத்து கேட்பாங்க அப்படின்றதுனால தான் சரி நான் இதை போய் அந்த லைஃப் பாயிண்ட் இவ்வளோ நாள் நான் வித்ட்ரா பண்ணவே இல்லை, கிஃப்ட் கார்டு எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் அந்த கிஃப்ட் கார்டே எடுக்கிறேன். ஆனால் கேஒய்சி வீடியோ கால் அட்டன் பண்ணால் தான் அதில் வந்து நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியும், கிஃப்ட் கார்டு கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி உங்களுக்கு இது எந்த மாதிரி மாடலில் இருக்கும் அப்படின்றதுனால அமேசானில் கேஒய்சி அப்ளை பண்ணுறத சும்மா எக்ஸாம்பிளுக்காண்டி தான் எடுத்து போட்டேன். இதே மாதிரி தான் வருமானா அது டீட்டெயில் எனக்கு தெரியல. ஆனால் இம்பார்ட்டன்ஸ் வந்து பேன் கார்டு ஆதார் கார்டுன்னு தெரிஞ்சு போச்சு கேஒய்சிக்கு. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இன்னுமே கேஒய்சி ஃபார்ம் மைவி3யில் அப்லோட் ஆகலை. இது மட்டும்தான் அப்லோட் ஆகிருக்கு, ஃபார்ம் இன்னும் வரல. ஸோ வந்தால் பண்ணலாம். அதையும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.